இரட்டை இலை விவகாரத்தில் தொடர்ந்து நீடிக்கும் குழப்பம். அதாவது அதிமுகவை பொறுத்த வரைக்கும், அதிலும் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும், சசிகலா, ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் இவங்களை தவிர வேறு யாரை வேண்டுமானாலும் கட்சியில் சேர்த்துக்கொள்ள தயார், பிரிந்து சென்ற மற்ற அனைவரையும் வரவேற்க தயார் அப்படின்னு திட்டவட்டமாக சொல்லியிருக்காரு. இதில் டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் அப்படிங்கிற கட்சியை தொடங்கி பாஜகவுடன் தான் கூட்டணி அப்படின்னு அறிவித்துவிட்டு தனித்து இயங்க தொடங்கிட்டார். அதனால் அவரை பற்றி எடப்பாடி பழனிசாமி ஒரு பெருசாக அலட்டிக்கலை. ஆனால் ஓபிஎஸ், சசிகலா போன்றோரும் அவரது ஆதரவாளர்களும் அதிமுகவுக்கு உரிமை கோரி வழக்குகள் தொடுப்பதும் பேட்டிகள் அளிப்பதும் தான் எடப்பாடிக்கு ஒரு மிகப்பெரிய எரிச்சலாக, சிக்கலாக அமைந்து வருது. பாஜக கூட்டணிக்கு பேச்சுவார்த்தைக்கு அழைத்த போதும் கூட ஓபிஎஸ்ஐ பாஜக ஆதரிப்பதுதான் பெரும் இடையூறாக இருப்பதாக கருதப்பட்டது. ஓபிஎஸ், சசிகலா ஆதரவாளர்களால் மாறி மாறி போடப்படும் வழக்குகளால் நித்திய கண்டம் பூரண ஆயுசு என்பதை போல அதிமுக திகுதிகு அப்படின்னு இருந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதா உண்மையான நிலவரமாக இருக்கு. மக்களவைத் தேர்தல் மற்றும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல்களில் எடப்பாடி தலைமையிலான அதிமுகவுக்கு தான் தேர்தல் ஆணையம் இரட்டை இலையை ஒதுக்கியது. ஆனால் பல்வேறு நீதிமன்றங்களில் வேறு வேறு கோணங்களில் வழக்குகளை போட்டு சிக்கலை உருவாக்கி வராங்க. இந்நிலையில் அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக நிலுவையில் இருக்கக்கூடிய உரிமையியல் வழக்குகளில் முடிவு காணும் வரை அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்கக்கூடாது அப்படின்னு சூரியமூர்த்தி என்பவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு விசாரணையின் போது மனுதாரின் கோரிக்கை 4 வாரத்தில் பரிசீலித்து முடிவெடுக்கப்படும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதை பதிவு செய்து கொண்ட உயர்நீதிமன்றம் 4 வாரங்களில் மனுவை பரிசீலித்து முடிவு எடுக்க உத்தரவிட்டு வழக்கு முடித்து வச்சாங்க. இந்த உத்தரவின் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்தி வரும் நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டதை அங்கீகரிக்க கூடாது என முன்னாள் எம்பி ரவீந்திரநாத் மற்றும் KC பழனிசாமி ஆகியோர் தேர்தல் ஆணையத்தில் மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க. இந்த மனுவின் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்தி வராங்க. இந்த விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம், மனுதாரர் KC பழனிசாமி, புகழேந்தி ஆகிய அனைத்து தரப்பினரும் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் அப்படின்னு கடந்த வாரம் தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருந்தது. அதன்படி பதில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. எனினும் தேர்தல் ஆணையத்தின் இந்த விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும் அப்படின்னு கோரிக்கையுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அதிமுக மற்றும் இரட்டை இலை சின்னம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் மனு கொடுத்துள்ள சூரியமூர்த்தி என்பவர் அதிமுகவில் உறுப்பினர் கிடையாது. உறுப்பினர் இல்லாத ஒருவர் கட்சி மற்றும் சின்னம் தொடர்பாக வழக்கை தொடர எந்தவித முகாந்திரமும் இல்லை அப்படின்னு அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதிகள் R சுப்பிரமணியன் மற்றும் C குமரப்பன் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போ அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர், கட்சியில் உறுப்பினர்களாக இல்லாத தனிப்பட்ட நபர்கள் கட்சி பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை எதிர்த்து தேர்தல் ஆணையத்தில் முறையிட்டு இருக்காங்க. இதை விசாரிக்க தேர்தல் ஆணையத்திற்கு எந்த அதிகாரமும் கிடையாது அப்படின்னு வாதிட்டார். இந்த வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் இந்த விவகாரம் தொடர்பாக உரிமையியல் வழக்குகள் நிலுவையில் இருக்கக்கூடிய நிலையில இந்த விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்த முடியாது அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்தின் விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டார். தேர்தல் ஆணையம் ஏற்கனவே முடிவெடுத்து எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவுக்கு இரட்டை இலையை ஒதுக்கிவிட்டது. ஆனால் வெவ்வேறு நுட்பமான காரணங்களை காட்டி நீதிமன்றத்தில் இழுத்தடிக்கப்படுகிறது. தேர்தல் ஆணைய விதிகளின்படி தான் இரட்டை இலை சின்னம் ஒதுக்கப்படணும். அதை செய்து முடித்துவிட்ட தேர்தல் ஆணையம் தனது நிலைப்பாட்டில் உறுதியை காட்டாமல் இருக்கிறதா வியப்பா இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. உரிமையியல் வழக்குகளில் முடிவு வரும் வரை இரட்டை இலை எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவுக்கு தான் என்றும், நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு இது கட்டுப்பட்டது என்றும் தானே தேர்தல் ஆணையம் முடிவெடுக்க முடியும். ஆனால் தேர்தல் ஆணையம் நேரத்திற்கு தகுந்தாற் போல விளக்கம் அளிப்பதன் உள்நோக்கம் என்னவென்பது அப்படிங்கிறதா கேள்வியா இருக்கு. இரட்டை இலை எடப்பாடி பக்கம் சென்றுவிடக்கூடாது அப்படின்னு செயல்படுகிறவர்கள் பாஜகவை பயன்படுத்தி கொள்கிறார்களா அல்லது பாஜக அவர்களை பயன்படுத்தி காய்களை நகர்த்துகிறதா அப்படிங்கிறதும் அதிமுகவினர் தான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்.